கொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்திவா குண்டு குண்டா கத்திரிக்கா குதிரை மேல ஏறிவா ஹீரோவா நானும் பார்க்க போறேன் ஹீரோவா நானும் மாற போறேன் ஹீரோவா நானும் பார்க்க போறேன் ஹீரோவா நானும் மாற போறேன் மாற போறேன் கொலை கொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்திவா குண்டு குண்டா கத்திரிக்கா குதிரை மேல ஏறிவா கொலை கொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்திவா குண்டு குண்டா கத்திரிக்கா குதிரை மேல ஏறிவா பஞ்சர் பாவமான வாழ்க்கை அது எப்பவுமே டேஞ்சர் சொன்னபடி கேளு இல்ல ஆயிடுவ பஞ்சர் இயேசுவோட வாழ்க்கை அது எப்பவுமே சூப்பர் அவர் சொன்னபடி கேட்டு புட்டா எப்பவும் நீ வின்னர் இயேசுவோட வாழ்க்கை அது எப்பவுமே சூப்பர் அவர் சொன்னபடி கேட்டு புட்டா எப்பவும் நீ வின்னர் கொலை கொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்திவா குண்டு குண்டா கத்திரிக்கா குதிரை மேல ஏறிவா கொலை கொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்திவா குண்டு குண்டா கத்திரிக்கா குதிரை மேல ஏறிவா ஹீரோவா நானும் பார்க்க போறேன் ஹீரோவா நானும் மாற போறேன் ஹீரோவா நானும் பார்க்க போறேன் ஹீரோவா நானும் மாற போறேன் மாற போறேன் தொடங்கியாச்சு CBS தான் விட்டாச்சு விட்டாச்சு லீவு விட்டாச்சு தொடங்கியாச்சு CBS தான் 7 days கொண்டாட்டம் தான் தவறாமல் வந்தால் கிடைக்கும் gift தான் 7 days கொண்டாட்டம் தான் தவறாமல் வந்தால் கிடைக்கும் gift தான் டமுக்கு 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 டம் 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 வந்தால் டான்ஸ் தான் ஒவ்வொரு நாளும் ஸ்வீட். நல்லா பலூன்லாம் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. ஓகே, ஊதுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? பிச்சிடாதீங்க, பொறுமையா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களுக்கு மியூசிக் போட்ட உடனே நீங்க ஊத ஆரம்பிக்கலாம். உடைச்சிட கூடாது, உடைக்க கூடாது. ஊதி முடிச்சு போட்டுருங்க, ஊதி முடிச்சு போட்டுருங்க, உடைச்சிடாதீங்க. உடைஞ்சிருச்சுன்னா உட்காந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊதி முடிச்சு போட்டு
போடுங்க, உடைச்சிடாதீங்க. உடைச்சிடாதீங்க. முடிச்சு போடுங்க எல்லாரும். போதும். என்னாச்சு? ஓட்டையா இருக்கா? வேற பலூன் கொடுங்க. வேற பலூன் கொடுங்க. ஓட்டையா? ஐயோ நிறைய பலூன் கொடுங்க. முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டாச்சா? சின்னதா ஊதி முடிச்சு போட்டுங்க. சின்னதா ஊதி முடிச்சு போட்டுங்க. பெருசா ஊத வேண்டாம். ஸ்டாப். 3 2 1. அமைதியா இருக்கணும். பலூன் கையில இருக்கிறவங்க தூக்கி காட்டுங்க. நல்லா டொயிங் 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 ஆட்டுங்க. சூப்பர். பார்க்க அழகா இருக்கு. எல்லாரும் பலூன் ஊதி முடிச்சு போட்டாச்சுல? இப்போ என்ன பண்ண போறோம்னா, என்னாச்சும் பலூனு உடைஞ்சிருச்சா? சரி ஓகே. ஒரு பலூன் கொடுங்க மிஸ். மத்த எல்லாரும் உட்காரணும். முட்டி போட்டிருந்தாலும் உங்களுக்கு மார்க் குறைஞ்சிரும். லீடர்ஸ் கொஞ்சம் பாத்துக்கோங்க. நிக்கிறவங்கள தவிர மத்த எல்லாரும் உட்கார்ந்து இருக்கணும். ஊதி முடிச்சு போடுங்க சீக்கிரம். ஓகே. பலூன் கையில வச்சிருக்கவங்களா அப்படி தூக்கி காட்டுங்க. இன்னும் ஒரு டைம். உங்களை வந்து கேமரால கேப்சர் பண்றாங்க. சூப்பர். பார்க்க அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே ரெடியா? இப்போ நான் 1 2 3 அப்படி சொன்னேனே, பலூனை மேல தூக்கிரணும். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரே நேரத்துல அமுக்கி பலூனை உடைக்கணும். ஓகே? நான் 1 2 3 சொன்னோனே அமைதியா 3 2 1 3 2 1 3 2 1. நான் 1 2 3 சொன்னோனே நிக்கிறவங்க எல்லாரும் பலூனை மேல தூக்கி ஒரே நேரத்துல அமுக்கி உடைச்சிடணும். ஓகே? ரெடியா இருந்துக்கோங்க. 1 2 கையை மேல தூக்கிக்கணும். 3 சொன்னோனே உடைச்சிடணும். ஓகே? ரெடியா இருக்கீங்களா? 1 2 ரெடியா இருங்க. நான் 3 சொல்லவே இல்லை. 1 2 அப்படிதான் சொன்னேன். 3 சொல்றதுக்குள்ள உடைச்சிட்டீங்க. அச்சச்சோ. ஓகே சூப்பரா பண்ணீங்க. உங்க எல்லாருக்கும் நல்லா சவுண்டா கிளாப் பண்ணிக்கோங்க. கிளாப் பண்ணிக்கோங்க. சூப்பரா உடைச்சீங்க. சூப்பர். இப்போ புதுசா வந்தவங்கள நாங்க வெடி வெடிச்சு வெல்கம் பண்ணிருக்கோம். அதனால உங்க எல்லாருக்கும் சவுண்டா கிளாப் பண்ணிக்கோங்க. ஓகே உட்கார்ந்துருங்க எல்லாரும். One, two, three. 3 2 1. 3 2 1. டேஞ்சருக்கு மார்க்கே கிடையாது. பீச்சுக்கு போகும்போது எல்லாரும் எப்படி போவீங்க? அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே தலை சீவாம தூங்கி எழுந்துச்சு அந்த மாதிரி போவீங்களா? எப்படி போவீங்க? நல்லா புது ட்ரெஸ் போட்டுட்டு அழகா தலை குளிச்சு அழகா கிளம்பி புதுசா தோடு போட்டு அழகா சந்தனம் குங்குமம் போட்டு எல்லாம் வச்சுட்டு கிளம்பி போவீங்களா? நிறைய பவுடர் அடிச்சுட்டு போவீங்களா? அந்த மாதிரி தான் இந்த கதையில 3 பொம்பளை பிள்ளைங்க பீச்சுக்கு கிளம்பி போறாங்க. 3 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இங்க வந்து நேத்தி வந்து எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிங்க? புதுசா 2 பேரு, 3 பேரு, 5 பேரு. அந்த மாதிரி 2 பேரா? சரி சரி. 4 பேரா? சரி போதும். அந்த மாதிரி 3 ஃப்ரெண்ட்ஸு பேசுனீங்கன்னா டீமுக்கு மார்க் குறைக்க சொல்லிடுவேன் இந்த டீச்சர்கிட்ட. சரியா? 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க? பீச்சுக்கு கிளம்பி போறாங்க. அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, ஒருத்தவங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்காங்க, டிஷர்ட் போட்டிருக்காங்க, இன்னொருத்தவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்துட்டு டிஷர்ட் போட்டு பாவாடை சட்டை போட்டிருக்காங்க. 3 பேரும் அழகா கிளம்பி ஃபுல் மேக்கப்ல கிளம்பி போறாங்க 3 பேரும். அப்படி போயிட்டு இருக்கும் போது போயிட்டாங்க. பீச்சுக்கு போயிட்டு சும்மா அப்படி பார்த்துட்டு அப்படியே வந்துருவாங்களா? என்ன பண்ணுவீங்க நீங்களாம் பீச்சுக்கு போய்? குளிப்பீங்களா? அந்த அழுக்கு தண்ணியில குளிப்பீங்களா? ஆனா என்ஜாய் பண்ணுவீங்களா? பீச்சுக்கு போனா அந்த தண்ணியை பார்த்தா குளிக்கணும்னு தோணும்ல. அந்த மாதிரி அவங்க அங்க போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, அங்க வந்து நிறைய கடையெல்லாம் இருக்குமா பீச்ல? சுண்டல், அப்புறம் என்ன இருக்கும்? பஞ்சு மிட்டாய், வேற என்ன? ஐஸ்கிரீம். டேஞ்சரஸ் டீம் ஏன் எதுவுமே பேச மாட்டீங்க? எங்க
டேஞ்சரஸ். மீன் வறுவல் சாப்பிடுவியா? நீங்களாம் பஜ்ஜி சாப்பிடுவியா? அந்த மாதிரி அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணாங்க, ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க 3 பேருக்குள்ளேயும் சும்மா டிஸ்கஷன் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, சண்டைலாம் இல்லை, 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு நம்ம 3 பேர்ல யார் அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசுறாங்க. அப்ப 3 பேருக்குமே கொஞ்சம் ரொம்ப சண்டை பெருசாலாம் போகல, சும்மா நடந்துட்டு இருக்கு. ஒரு பொண்ணு சொல்றா, நான் தான் அழகா இருக்கேன், என்ன பாரு. அந்த பொண்ணுக்கு முடி நீட்டா இருக்கு, என்ன பாரு, என் முடி எவ்வளவு நீட்டா இருக்கு, என்ன மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே முடி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. 2வது பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல என் கைய பாரு, என் கலரை பாரு. வெள்ளையா இருந்தா எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, அழகா இருக்காங்க பாருப்பா, அந்த அக்கா எவ்வளவு வெள்ளையா இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவீங்களா. அந்த மாதிரி இன்னொரு பொண்ணு சொல்றா, நான் தான் இந்த உலகத்திலே ரொம்ப கலரான பொண்ணு, என்ன மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. 3வது பொண்ணு என்ன சொல்றானா, 3வது பொண்ணு நான் ரொம்ப மேக்கப் போட்டிருப்பா, இந்த உலகத்துல என்ன மாதிரி மேக்கப் போட்டுட்டு யாராலையும் வெளில போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 3வது பொண்ணு சொல்றா. இந்த மாதிரி சொல்லிட்டு 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. 3 பேருமே தன்னை தானே 3 பேரும் நான் தான் அழகு, நான் தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஒரு பொண்ணு சொல்றா, அந்த சைட்ல ஒரு பாட்டி நடந்து போறாங்க. அந்த பாட்டி எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப பார்க்கவே பாவமா கிழிஞ்ச saree கட்டியிருக்காங்க. saree கட்டிட்டு கையில பாட்டி 80 வயசு பாட்டிலாம் நல்லா இப்படி என்ன மாதிரி இப்படி நடந்து வருவாங்களா? எப்படி வருவாங்க? கையில கம்பு வச்சுட்டு இப்படி ஒரு மாதிரி நடந்து வராங்க. அந்த பாட்டிக்கு ரொம்ப பசி தாகம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கு, ரொம்ப சோகமா நடந்து வராங்க அந்த சைடா. அந்த 3 பிள்ளைங்களும் ஒருத்தி சொல்றா, சரி நம்ம அந்த பாட்டி கிட்ட போய் கேட்போம், இந்த 3 பேர்ல யார் அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர்ல ஒரு பொண்ணு சொல்றா. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அந்த பாட்டியை பார்த்து போறாங்க. அந்த பாட்டி போற இடத்துக்கு போறாங்க. அந்த பாட்டி கிட்ட போயிட்டு பாட்டின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, பாட்டி நாங்க 3 பேர்ல யார் அழகா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை கேக்குறாங்க. அந்த பாட்டி வந்து மயக்கத்துல இருக்காங்க. உடனே அந்த பாட்டி என்ன பண்றாங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுங்க, எனக்கு ரொம்ப மயக்கமா இருக்கு, பசிக்குது, தண்ணி இல்லைன்னா சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணுங்க வந்து அந்த பாட்டிய, நாங்க வந்து யார் அழகா இருக்கோன்னு கேட்க வந்தோம், உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கவா நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை திட்டுறாங்க. உடனே இந்த பாட்டிக்கு எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும் பாட்டிக்கு? கஷ்டமா இருந்திருக்குமா? பாட்டி ரொம்ப ஒரு மாதிரி சோகமா அப்படியே போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் பக்கத்துல பீச்ல கடையெல்லாம் நிறைய இருக்குமா, அந்த மாதிரி பக்கத்துல ஒரு கடையில ஒரு பொண்ணு என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி ஒரு பொண்ணு, என்ன மாதிரினா என்ன மாதிரி இல்ல, என்ன மாதிரி வயசுல ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல உள்ள ஒரு பொண்ணு. அவ வேலை பார்த்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் யாரு பார்த்துட்டு இருக்கா? அந்த பாட்டி அந்த 3 பொண்ணுங்க பேசிட்டு இருக்கத அந்த கடையில வேலை பார்க்குற பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு அந்த பாட்டியை கூப்பிடுறா. கூப்பிட்டு என்ன பண்ணிருப்பா? வெரி குட், எல்லாருக்கும் கிளாப் பண்ணுங்க. என்ன பண்ற அந்த பொண்ணு, அந்த பாட்டியை கூப்பிட்டு பாசமா, அந்த பாட்டி ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க, தாகமா இருக்கு அப்படின்னு கேட்டாங்களா, அந்த பாட்டிக்கு தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவ வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்து வந்தாளா, அந்த சாப்பாடை எடுத்துட்டு வந்து 2 பேரும் ஷேர் பண்ணி பேசிக்கிட்டே சாப்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் யாரு பார்த்துக்கிட்டு இருக்கா? அந்த 3 பொண்ணுங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 3 பொண்ணுங்களும் இந்த பாட்டியும் கடையில வேலை பார்க்குற பொண்ணும் சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பாட்டி சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட சும்மா அப்படியே வந்துருவாங்களா? சாப்பாடு கொடுத்ததுக்கு எதுவுமே சொல்லாம, அப்பாடா சாப்பிட்டோம், தண்ணி கொடுத்தாங்க, போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்களா? என்ன சொல்லியிருப்பாங்க? எனக்கு ரொம்ப நன்றிமா, ரொம்ப பசியா இருந்தேன், நீ வந்து என் பசியெல்லாம் தீர்த்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு அந்த பொண்ணுகிட்ட அந்த பாட்டி சொல்லிட்டு வந்துடுறாங்க. அந்த பாட்டி அப்படியே போகல. இந்த பொண்ணுங்க 3 பொண்ணுங்களும் பேசிட்டு இருக்கத இந்த பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. திரும்ப அந்த பொண்ணுங்கள்ட்டயே யார் போறா? பாட்டி போறாங்க. போயிட்டு பாட்டி கேக்குறாங்க, நீங்க என்னட்ட நான் வரும்போது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்களா, அதுக்கு நான் இப்ப பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போறாங்க. உடனே இப்ப வந்து நீங்க கரெக்டா பதில் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட அந்த 3 பொம்பளை பிள்ளைங்க அந்த பொண்ணுங்க கேக்குறாங்க. உடனே அந்த பாட்டி சொல்றாங்க, நான் உங்கள்ட்ட நான் வந்து தண்ணி கேட்டேன், சாப்பாடு கேட்டேன், நீங்க 3 பேருமே எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை, எதுவுமே கொடுக்கல. ஆனா நான் அந்த பொண்ணுகிட்ட எதுவுமே கேட்கல, அவ அங்கிருந்து என்ன பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அந்த பிள்ளைங்க இதை எதுக்கு என்கிட்ட வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு உடனே அந்த பாட்டி சொல்றாங்க,
நீங்க என்ன கேட்டீங்க? நாங்க 3 பேர்ல யாரு நாங்க 3 பேர்ல யாரு அழகா இருக்கோம்னு கேட்டீங்களே. இந்த உலகத்துல உண்மையான அழகே அந்த பொண்ணு மட்டும்தான். ஆனா அந்த பொண்ணு எப்படி இருந்தா? நல்லாவே இருக்க மாட்டா. சும்மா சாதாரண வேலை பார்க்குற பொண்ணு எப்படி இருப்பாங்க? சாதாரண ஒரு ட்ரெஸ் போட்டு சும்மா தலை சீவி எண்ணெய் தடவி தலை சீவி வந்திருப்பாங்களா? அந்த மாதிரி இருந்தாங்க. உனக்கு அந்த பாட்டியை திரும்பவும் அந்த பொண்ணுங்க திட்டுதுங்க. உங்களுக்கு அறிவு இல்லையா? கண்ணு தெரியலையா? நாங்க 3 பேர் எப்படி இருக்கோம், அந்த பொண்ணை வந்து எங்களோட கம்பேர் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு அந்த பாட்டி என்ன பண்றாங்க? தெளிவா சொல்றாங்க, அழகுங்கிறது எதுல இருக்குன்னா கலர்ல கிடையாது, மேக்கப்ல கிடையாது, ட்ரெஸ் பண்ணிருக்கிறதுல கிடையாது, முடியல கிடையாது. நம்மளுக்கு வந்து எதுவுமே இல்லாத நேரத்துல யார் ஹெல்ப் பண்றாங்களே. இப்ப அந்த பாட்டி பசின்னா அந்த பொண்ணுகிட்ட கேட்கவே இல்லை, அந்த பாட்டிக்கிட்ட எதுவுமே இல்லை, அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணால அந்த பொண்ணு மனசு எப்படி இருக்கோ அதுதான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போயிடுறாங்க. ஓகே, அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ண அக்கா எப்படி இருந்தாங்க பாக்க? பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணவங்க என்னது தூங்கிட்டீங்களா? எப்படி இருந்தாங்க? ட்ரெஸ் அழுக்கா இருந்துச்சு, எண்ணெய் தடவி வழிச்சு சீவி இருந்தாங்களாம், தலைய ஒரு மாதிரி இருந்ததாம், ஷேவிங் பண்ணியிருந்தாங்களா? சரி, அழகா இருந்தாங்களாம். சரி, அந்த பீச்சுக்கு எத்தனை பேர் போனாங்க? 3 பேர் போயிருக்காங்க. ஓகே, அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணது யாரு? கடையில வேலை பார்த்தவங்களா? சரி, ஓகே. 3 பேரும் அந்த பாட்டிக்கு ஏன் ஹெல்ப் பண்ணல? அவங்க வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா என்னோட கீழே இறங்கிடும், அதனால நான் பண்ணல அப்படி, அதனால அவங்க பண்ணாம இருந்தாங்க. ஓகே, சூப்பர். சரி, கதையில இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? ஒரு டீம்ல இருந்து ஒருத்தவங்க எந்திரிச்சு சொல்லுங்க பாப்போம். நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. சரியா? இப்ப எந்த டீம்ல ஃபர்ஸ்ட் நம்ம எழுப்பிட போறோம்னா, எக்கு தப்புல இருந்து யாராவது ஒருத்தவங்க எந்திரிச்சு இந்த கதையில இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ, அக்கா சொல்லி கொடுத்ததுல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. எக்கு தப்பு டீம்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க, நீங்க எந்திரிக்கலன்னா டக்குன்னு அடுத்த டீமுக்கு போயிடுவோம், உங்க டீமுக்கு மார்க்கும் போயிடும். யாரு வேணாலும் எந்திரிச்சு சொல்லலாம். எந்திரிச்சு முன்னாடி சீக்கிரமா ஃபாஸ்டா ஓடி வந்து சொல்லணும். யார் வரீங்கன்னு பார்ப்போம். ஃபாஸ்டா. சரி, ஓகே. எக்கு தப்பு, டேஞ்சர், இது ரெண்டுத்துல இருந்து இந்த டீம்ல இருந்து ஒருத்தவங்க இல்லனா இந்த டீம்ல இருந்து ஒருத்தவங்க, யாராவது ஒருத்தவங்க ஃபாஸ்டா எந்திரிச்சுவாங்க. சீக்கிரமா முன்னாடி வாங்க. வந்து இந்த கதையில இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. இதுல வந்து அழகு முக்கியம் இல்ல, மனசுதான். இது நல்லதுதான் பண்ணணும். இதுல வந்து அதிகமா அழகுன்றது இது முக்கியமே இல்லை. ஓகே, சூப்பர். என் பேர் சுஜித், வேலுக்குடி கிராமத்துல இருந்து வரேன். ஓகே, டேஞ்சர் டீம்ல இருந்து வந்த சுஜித்துக்கு நல்லா சவுண்டா கிளாப் பண்ணுங்க எல்லாரும். சூப்பர். ஓகே, இப்போ அடுத்த டீம்ல இருந்து வந்திருக்காங்க. நில்லு சுஜித். மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்கள பத்தி தப்பா நினைக்க கூடாது. ஓகே, சூப்பர். ரிகாஸ்னி, வேலுக்குடி, எக்கு தப்பு டீம்ல இருந்து அந்த ரிகாஷினிக்கு நல்லா சவுண்டா கிளாப் பண்ணிருங்க எல்லாரும். சூப்பரா சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்துதான் நீங்க 2 பேரும் அப்படியே நில்லுங்க. அடுத்துதான் இந்த 2 டீம். ஓகே, யார் ஃபர்ஸ்ட் ஓடி வரீங்கன்னு பாப்போம். வணக்கண்டா மாப்பிள்ள, நாங்க வேற மாதிரி. சீக்கிரம் வாங்க, யாராவது ஒருத்தவங்க ஃபாஸ்டா. இங்க வணக்கண்டா மாப்பிள்ள எல்லாம் வந்துட்டாங்க. ஓகே, வாங்க, அங்கேருந்து ஒரு ஆள் வாங்க சீக்கிரம். அடுத்தவங்களுக்கு நல்லத பழக்கத்தை செய்யணும், கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யணும். பாஸ்கர், ஷாலினி, பெரிய கொத்து, வணக்கண்டா மாப்பிள்ள. ஓகே, ஷாலினிக்கு நல்லா சவுண்டா கிளாப் பண்ணிரலாமே. சூப்பர். அடுத்து யாருக்கும் நல்லதுதான் செய்யணும், யாருக்குமே கெடுதல் செய்யக்கூடாது. ஓகே, சூப்பர். என் பேர் விசாலி, நான் 8வது படிக்கிறேன். டீம் பேர் நாங்க வேற மாதிரி. ஓகே, நாங்க வேற மாதிரி டீம்ல இருந்து வந்து விஷாலினிக்கு நல்லா சவுண்டா கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர். 4 பேரும் கதையை நல்லா கவனிச்சிருக்காங்க. அக்கா சொன்னதையும் கவனிச்சிருக்காங்க, அவங்களாவும் யோசிச்சிருக்காங்க. அவங்களுக்கு உண்மையான அழகுன்னு எது தோணு இருக்குன்னா, மற்றவங்களுக்கு நீங்க எப்படி ஹெல்ப் பண்றீங்க, மற்றவங்க கிட்ட கோவப்படாம எப்படி அவங்க கிட்ட அன்பா பாசமா பேசுறீங்க, அதுதான் நீங்க அழகா இல்லையாங்கிறதே டிசைட் பண்ணுது அப்படின்னு 4 பேரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் 4 பேருக்கும் கையை மேல தூக்கி சவுண்டா கிளாப் பண்ணிருங்க எல்லாரும்.
சூப்பர். அப்பா. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். 4 பேருக்கு பிரைஸ் கொடுத்துடலாமா? ஓகே, 4 பேருக்கு இப்போ நம்ம பிரைஸ் கொடுக்க போறோம். 4 பேருக்கு பிரைஸ் கொடுக்க போறோம். சரி, கதை சொன்ன அக்கா தான் இப்போ 4 பேருக்கு பிரைஸ் கொடுக்க போறாங்க. கதை எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? கதை எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? யாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகல? இன்னும் இந்த அக்கா போட்டு குழப்புன்னு குழப்புறாங்க அப்படிலாம் தோணல? தெளிவா இருந்துச்சா? சரி, ஓகே ஓகே, கிளாப் பண்ணுங்க. பிரைஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கான தீம் ஓகே. அந்த பாட்டு மறுபடியும் நம்ம பார்த்துடலாமா? சரி, அந்த பாட்டுக்குள்ள ஸ்டெப் எல்லாம் மறந்துருச்சு தானே? அதனால ஒரு டீச்சர் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் டீச்சரோட சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். நல்லா வந்து ஸ்டெப்பையும் கவனிக்கணும், லிரிக்ஸையும் கவனிக்கணும். டான்ஸ் ஆடுற டீச்சர் ஃப்ரண்ட்டுக்கு வந்துருங்க. இன்னைக்கு ஒரு புது சாங் பார்க்கலாமா? இப்போ பாட்டு போடுவாங்க. அந்த லைனை நல்லா கவனிக்கணும். என்னென்ன வேர்டு வருதுன்றது நீங்க தான் எனக்கு சொல்லணும், சரியா? சேட்டப்பு மேக்கப்பு உன் லைஃப் ஆகாது. 6 பேக்கு சேட்டப்பு மேக்கப்பு உன் லைஃப் ஆகாது. கண்டபடி வாழ்க்கை வாழாத, அதில் நிரந்தரமான ஜாலி இல்ல. உலக வாழ்க்கை கன்ஃபார்ம் இல்ல, அதில் நிம்மதி சந்தோஷம் என்றும் இல்ல. கண்டபடி வாழ்க்கை வாழாத, அதில் நிரந்தரமான ஜாலி இல்ல. உலக வாழ்க்கை கன்ஃபார்ம் இல்ல, அதில் நிம்மதி சந்தோஷம் என்றும் இல்ல. இயேசுவிடம் நீ வந்து விடு, ஓ ஹார்ட்டை அவரிடம் தந்து விடு. இயேசுவிடம் நீ வந்து விடு, ஓ ஹார்ட்டை அவரிடம் தந்து விடு. ஏற்றுக்கொள்வாரே, பரலோகம் சேர்ப்பாரே. உன்னை ஏற்றுக்கொள்வாரே, பரலோகம் சேர்ப்பாரே. ராபப்பா ரீபப்பா ஒரபப்பா ஒரிபாபா. பாட்டு எப்படி இருந்துச்சு? சரி, பாட்டுல என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வந்துச்சு? சரி, இந்த டீம் நேம் என்ன? சரி, இந்த டீம் சொல்லுங்க, என்னென்ன வேர்ட் வந்துச்சு பாட்டுல? 6 பேக்கு, மேக்கப்பு, அப்புறம் சரி, சூப்பரா சொல்லிட்டாங்க. இந்த டீம் சொல்லுங்க, என்னென்ன வேர்ட் வந்துச்சு? ஷட் சரி, இப்போ ஒரு ஸ்டெப்பு பார்த்துலாமா? ஸ்டெப்பு எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா? சரி, இப்போ நம்ம ஸ்டெப்பு எப்படி போடுறாங்கன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மியூசிக் எப்படி வருது? போடுங்கக்கா. நல்லா கையை உதறணும். அப்படியே இங்கே 2 உதறு, இங்கே 2 உதறு, இங்கே 2 உதறு, இங்கே 2 உதறு. அதுக்கப்புறம் அப்படியே தள்ளிக்கிட்டே இங்கே உதறணும், அப்புறம் இங்கே தள்ளிக்கிட்டே இங்கே உதறணும்.
பேக், சாட்டப், சேட்டப். அப்படியே சேட்டப்புக்கு இப்படியே 2 மூவ் பண்ணணும். மேக்கப். எல்லாரும் மேக்கப் போடுவீங்களா? இங்க எல்லாரும் மேக்கப் போட்டு வந்தீங்க தானே? இங்க கொஞ்சம் அப்படியே டச் அப் கொடுத்துக்கலாம். அப்படியே உன் லைஃப் அதுக்கு 2 ஸ்டெப் இப்படி தள்ளிட்டு இப்படி பண்ணணும். மியூசிக்கு இப்படி போடணும். கண்டபடி வாழ்க்கை வாழாத, கண்டபடி வாழ்க்கை. இங்க 2 சிக்ஸ் பேக்கு, சேட்டப்பு, மேக்கப்பு உன் லைஃப் ஆகாது. சிக்ஸ் பேக்கு, சேட்டப்பு, மேக்கப்பு உன் லைஃப் ஆகாது. கண்டபடி வாழ்க்கை வாழாத, அதில் நிரந்தரமான ஜாலி இல்ல. உலக வாழ்க்கை கன்ஃபார்ம் இல்ல, அதில் நிம்மதி சந்தோஷம் என்றும் இல்ல. கண்டபடி வாழ்க்கை வாழாத, அதில் நிரந்தரமான ஜாலி இல்ல. உலக வாழ்க்கை கன்ஃபார்ம் இல்ல, அதில் நிம்மதி சந்தோஷம் என்றும் இல்ல. இயேசுவிடம் நீ வந்து விடு, ஓ ஹார்ட்டை அவரிடம் தந்து விடு. இயேசுவிடம் நீ வந்து விடு, ஓ ஹார்ட்டை அவரிடம் தந்து விடு. ஏற்றுக்கொள்வாரே, பரலோகம் சேர்ப்பாரே. உன்னை ஏற்றுக்கொள்வாரே, பரலோகம் சேர்ப்பாரே. ராபப்பா ரீபப்பா ஒரபப்பா ஒரிபாபா. டான்ஸ் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்கல்ல லிரிக்ஸ்லாம், அந்த டீச்சர் வந்து இந்த வசனம் சொன்ன அக்காவுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. எல்லாம் கைத்தட்டி கூப்பிடுங்க, வரமாட்டாங்களாம். ஃபோட்டோ எடுத்துருங்க. நான் உங்க சென்டரில் போங்க. நல்லா சிரிச்சிங்க 2 பேரும். இன்னைக்கு நம்ம புது வசனம் கற்றுக்க போகிறோம். யார் யாரெல்லாம் ரெடி? ஆர் யூ ரெடி? வாவ், சூப்பரா ரெடி ஆயிட்டீங்க போல. ஓகே, எல்லாரும் டான்ஸ்லாம் ஆடி சூப்பரா கலைச்சி உட்காந்துருக்கீங்களா? உங்களை வந்து டயர்ட் ஆக்கிறதுக்குனே நான் வந்திருக்கேன். உங்க மார்க்கை கம்மி பண்றதுக்குனே நான் வந்திருக்கேன் உங்களுக்கு. சரியா? யார் டீம்லாம் வசனம் சொல்லி மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க டீமுக்கே என்னது அக்கா வந்து ஒரு ப்ரைஸ் தருவேன். அப்படி இல்லை மார்க் கம்மி ஆயிட்டீங்கன்னா நீங்க லூசர் தான். ஓகேவா? சரி, ஓகே. டேஞ்சர் டீம் எங்க இருக்கீங்க? ஓகே, டேஞ்சர் டீமுக்கு அமுக்கு டுமுக்கு. ஓகே, ஷார்ப்பா இருக்காங்கப்பா, சூப்பர். டேஞ்சர் டீமுக்கு அமுக்கு டுமுக்கு. டேஞ்சர் டீமுக்கு போதும். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ஒரு வசனத்தை கத்துக்க போறோம். சரியா? ஒரு ஸ்டோரி பாத்தீங்கல்ல, அந்த ஸ்டோரியில எது உண்மையான அழகு? யாரு கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றப்ப அதான் உண்மையான அழகா இருந்துச்சு அதானே? அதே மாதிரி வசனத்தை வச்சு நம்ம அதன் அடிப்படை போனோம்னு வச்சுக்கோ, அதுதான் உண்மையான அழகு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு வசனத்தையும் நம்ம கத்துக்க போறோம். சரியா? ஓகே, ஸ்டோரி வச்சு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இனிமே நம்ம இப்படிதான் அழகு வந்து எது உண்மையான அழகு? நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் உண்மையான அழகுங்கிறத கத்துக்கிட்டீங்க. அது மாதிரி வசனத்தையும் நம்ம கத்துக்க போறோம். அக்கா அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? ஓகே, உங்களுக்காக யூனிஃபார்ம்லாம் வந்திருக்கு. ஓகே, சரி, வசனத்தை கத்துப்போமா? ஒரு வேர்டா கத்துக்கலாமா? எல்லாரும் ரெடியா? டேஞ்சர் டீம் ரெடியா? எக்குதப்பா ரெடியா? கேக்குதா? தெரியுதா? என்ன தெரியுது? ஒயிட்டால தெரியுது. தெரியுதா? தெரியல. ஸ்டேஜ்ல ஏறிடுங்க. எல்லாரும் உட்காந்துருங்க. உட்காந்துரு. தெரியுதா? எல்லாரும் உட்காந்து பாத்தீங்கன்னாலே தெரியும். அதுக்காக தான் ஸ்டேஜ்ல ஏற சொல்லிட்டேன். சரியா?
எல்லாரும் உட்காந்து பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும். சரியா? ஓகே. எக்கு டீம் எல்லாம் உட்காருங்க, உங்க இடத்துக்கே அந்த பூனைக்குட்டி வரும். உட்காந்தாதான் கொண்டு வருவாங்க. வந்தா பூனைக்குட்டி தருவேன் உங்களுக்கு. சரியா? இல்லைன்னா மார்க் கம்மியாயிடும். எல்லாரும் உட்காருங்க. உட்காந்துட்டீங்களா? சரி, ஓகே. சரி, வசனத்தை காட்டிடுங்க. எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுதா? ஓகே. பொம்மை சூப்பரா இருக்கா? ஓ, கலர்ஃபுல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகே. வசனம் நமக்கு இன்னைக்கு கத்துக்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? உம்முடைய. சரியா? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? உம்முடைய. ஓகே. டேஞ்சர் டீம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? ஏக்கி தப்பு. வேற மாதிரி. வேற மாதிரி டீம். இதுவா? வேற மாதிரி டீம். சவுண்டே இல்ல. கேட்கல. சரி, இந்த டீம். வணக்கம்டா மாப்பிள்ள. சரி, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? ஓகே. இதை வச்சு எல்லாருக்கும் நல்லா தெரியுதுன்னு அக்காவுக்கு தெரியுது. அதனால ஒரு வசனத்தை ஃபுல்லா நம்ம வந்து கத்துக்கலாம். சரியா? ஓகே. என்ன வசனம் அக்கா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. சங்கீதம் 119, 105. சரியா? இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஓகேவா? என்னது தெரிஞ்சுக்கோங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. சங்கீதம் 119, 105. சரியா? ஓகே. எல்லாருக்கும் தெரியுதுல? தெரியாதுன்னு அக்கா என்ன பண்ண, ரொம்ப பெருசு பெருசாவே எழுதுனேன்டா. பரவாயில்ல, தெரியுது லாஸ்ட் வரைக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து கத்துக்க போறோம். எல்லா டீமே சேர்ந்து சொல்ல போறோம். சரியா? இந்த அக்கா என்ன பண்ணுவாங்க, ஒரு லெட்டரை மறைச்சிருவாங்க. சரியா? ஆனா அந்த உம்முடையங்கிறது என்ன பண்ணணும், சேர்த்தே சொல்லணும். சரியா? சேர்ந்து சொல்லுவோமா? சேர்ந்து சொல்லுவோமா? ஓகே. ஃபர்ஸ்ட் லெட்டரை மறைச்சிருங்க. பின்னாடி பின்னாடி பின்னாடி. ஓகே. உம்முடையங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தானே? சொல்லுமா? சொல்லுங்க. உம்முடைய. சரி, வணக்கம்டா மாப்பிள்ள. நீங்க இந்த டீம் மட்டும் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் லெட்டரோட சேர்த்து சொல்லணும். சொல்லுங்க பாப்போம், சவுண்ட் எவ்வளவுதான் வரும். ஓகே. டேஞ்சர் டீம் என்ன பண்றீங்க? டேஞ்சர் டீம் சொல்றீங்களா? சத்தம் எப்படி வருதுன்னு பாத்துருவோம். சரியா? சொல்லுங்க. சவுண்டே குறைஞ்சிட்டு. தெரியுதா? வசனம் தெரியுதா? கொஞ்சம் கீழே இறங்கி வந்து காட்டுவாங்க. இப்ப சரி, இங்க வந்துருவோமா? உங்க ரெண்டு டைம் மட்டும் தெரியலன்னு சொல்றாங்க. அதனால இங்க வந்துருவோமா? படிப்போம். சென்று வந்துருங்க. புரியலையா? தெரியுதா? ஓகே ஓகே. உங்ககிட்ட வந்துருச்சு பொம்மை. அங்க போயிடுங்க. நீ எந்த டீம்? அந்த டீம் அங்க உட்காந்துக்கோ. அக்கா காட்டுவாங்க. அங்க போய்க்கோ. இதோட சேர்த்தே காட்டு. டேஞ்சர் டீம் படிச்சிடலாமா? படிங்க. சத்தமா படிக்கணும். உங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னா எடுத்துட்டு வந்த. நான் சொல்லவே இல்லையே. கச்சமுச்சா கச்சமுச்சா கச்சமுச்சான்னு சொல்றீங்க. ஒரு லைன் இருக்கா? அக்கா சொல்றேன், நீங்க சொல்லணும். சரியா? டேஞ்சரஸ் டீம் சொல்லணும். ஓகே. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. சங்கீதம் 119, 105. ஓகே, சூப்பரா ஃபயரோட சொல்லிட்டீங்க. அக்கா யாரையாவது எழுப்பி கேப்ப. உங்க டீம்ல யாராச்சும் ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் உண்டு. ஓகே. இப்போ வந்து நம்ம எக்குத்தப்ப டீமுக்கு போயிடுவோமா? எக்குத்தப்ப டீம் அவங்களோட சத்தமா சொல்றாங்களா இல்ல எப்படி சொல்றாங்கன்னு பாப்போம். கலைஞ்சு கலைஞ்சு தான் இருக்கீங்க, பாப்போம். ஓகே, சொல்லிடுவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? சவுண்டா தான் சொல்றீங்க. சொல்லிடுமா? உம்முடைய வசனம் என்
கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. சங்கீதம் 119 105. ஓகே, நம்பர்ஸ்லாம் ஃபயரா, உங்களை விட ஃபயரா தான் சொல்லியிருக்கீங்க. சரி, நீங்க மட்டும் இதை பார்த்து சொல்லுங்க. அக்கா சொல்லல, சொல்லுங்க. சரி, ஓகே ஓகே, சூப்பரா சொல்லிட்டீங்க. அடுத்தது டேஞ்சர்ஸ் டீமை விட எக்கிட்டப்ப டீம் ஃபயரா தான் சொன்னீங்க. பாப்போம் யார் ஃபர்ஸ்ட் வரீங்கன்னு பாப்போம். வணக்கண்டா மாப்பிள்ள டீமுக்கு வந்துருமா? ரெடியா இருக்கீங்களா? வணக்கண்டா டீம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஆர் யூ ரெடி? ஓகே. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. சங்கீதம் 119 105. ஓகே, எல்லாரும் பரவாயில்லப்பா, 2 டீமை விட ஃபயரா தான் இருக்கீங்க. சரி பாப்போம், எல்லா டீமை விட எந்த டீம் சத்தமா சொல்லியிருக்கேன்னு பார்த்துருவோம். இந்த வசனத்தை அக்கா சொல்ல மாட்டேன், நீங்க மட்டும் பார்த்து படிங்க. பார்த்து சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் 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 சூப்பர். சரி, நெக்ஸ்ட் டீம் வந்துருவோமா? வேற மாதிரி டீமுக்கு வந்துருவோமா? ஓகே, நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? ஓ, டீச்சரோட சேர்த்து சொல்றீங்க, ஃபயரோட. சரி ஓகே, சொல்லிடுவோமா? ஆசனா சொல்லிடுவோமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. சங்கீதம் 119 105. வாவ், வெரி குட், சூப்பரா சொல்லிட்டீங்க. 4 டீமே ஒண்ணுமே ஒரு குறையுமே சொல்ல முடியாது. எல்லாரும் என்ன பண்ணீங்க, ஒரு ஃபயரா சூப்பரா சொல்லிட்டாங்க. அதனால 4 டீமுக்குமே என்னது 1000 மார்க் நான் தரேன். ஆனா அதே 1000 உங்களுக்கு குறைக்க இப்ப பண்ணுவேன். எல்லாரும் உஷாரா இருந்துக்கோங்க, சரியா? 4 டீமுமே 1000 போடுங்க. சூப்பர். பிரைஸ் என்ன வேற மாதிரி டீம்ல, எக்குத்தப்பு டீம்ல இருக்கா? வேற மாதிரி டீம்ல இருக்கலாம். அவங்க இதை வந்து பார்ப்போம், யார் எடுத்துக்கிறீங்கன்னு பார்ப்போம், சரியா? ஓகே, 4 டீம்ல இருந்து எந்த டீம் சவுண்டா சொல்லுதுன்னு பாப்போமா? ஓகே, பஸ் லெட்டரை மறைச்சிருவாங்க. நீங்க என்ன பண்ணணும், வசனம் சொல்லணும், சரியா? ஓகே, ரெடியா? சொல்லுவோமா? ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் லெட்டரை மறைச்சிட்டாலும் என்ன பண்ணணும், அந்த வசனத்தை சொல்லணும். அக்கா அடுத்து செகண்ட் லெட்டரை மறைப்பாங்க, அதுக்கப்புறம் அதோட சேர்த்து நீங்க என்ன பண்ணணும், செகண்ட் லெட்டர் சொல்லணும். தேர்ட் லெட்டர் மறைப்பாங்க, அதோட சேர்த்து சொல்லணும், சரியா? ஓகே, சேர்ந்து சொல்லிடுவோமா? ஜெயிஞ்சஸ் டீம்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே, சொல்லிடுவோமா? சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. உம்முடைய வசனம் தீபமும் மாய் இருக்கிறது. கீதம் 5. இப்ப சத்தமா சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் மறைச்சிருவோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் மறைச்சிருவோம். அடுத்து ஸ்டார்ட். ஓகே, செகண்ட் லெட்டர் மறைச்சிருவோமா? ஓகே, சூப்பர். அந்த வணக்கண்டா மாப்பிள்ள அந்த டீம்ல இருந்து சத்தமே காணும். அதனால அந்த டீம் மட்டும் வசனத்தை சொல்ல போறீங்க, சரியா? வணக்கண்டா மாப்பிள்ளையா? அது எக்குத்தப்பா? சரி, எக்குத்தப்ப டீம் மட்டும் என்ன பண்றீங்க, இந்த வசனத்தை மறைச்சிருக்காங்கல்ல அதோட சொல்றீங்க சத்தமா. ஸ்டார்ட். சத்தமே இல்லையே.
பண்ணுங்க. பார்த்துக்க. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்த இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. உரித்த இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகட்கு பட்சமா